ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஆசனம், ஒரு எளிமையான ஆசனம் தான். பட் இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆசனம் வந்து உத்தான் பாதாசனம். இந்த உத்தான் பாதாசனம் வந்து எப்படி பண்ணணும், இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எளிமையாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலில் வந்து டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து அமுத்திட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வரும், என்னுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து என்னுடைய எல்லா வீடியோஸையும் வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்போ அந்த உத்தான் பாதாசன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எந்த ஆசனம் நம்ம செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு காற்றோட்டமுள்ள அறை வந்து மிக மிக நன்று. அந்த மாதிரி ஒரு பார்க்லையோ அல்லது வெட்ட வெளியிலையோ நீங்கள் எந்த விதமான ஆசனங்களையும் அல்லது மூச்சு பயிற்சியும் செய்வது ரொம்ப மிக மிக நன்று. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒரு சுத்தமான அறையில் வந்து ஒரு விரிப்பு யோகா மேட்டில் வந்து நீங்கள் விரித்து அந்த விரிப்பின் மேலே வந்துட்டு நீங்கள் இந்த ஆசனங்களை செய்வது மிக நன்று. ஸோ இந்த உத்தான் பாதாசனம் எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல வந்து நீங்கள் சவாசனத்தில் படுத்துருக்கு. ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆசனத்தையும் வந்து நீங்கள் செய்யும் போது அதனுடைய ப்ரொசீஜர்ஸ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆசனத்தில் வந்து சவாசனத்தில் படுத்துட்டு நீங்கள் உங்கள் கைகளை, இந்த கைகளை வந்து நல்லா பேலன்ஸ் கொடுத்துருங்க. அதாவது இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வேணும்னா ஒரு துண்டோ அல்லது ஒரு சின்ன ரோல், ஏதாவது ஒரு தலையணை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அதை விட சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், அதாவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்யாமல் இருப்பது நல்லது. ஸோ அப்படி ஒன்றும் இல்லாதவங்க, அதாவது இந்த சர்ஜரி பண்ணவங்க, ஸ்பைனலில் அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம், லம்பாரில் ஏதாவது L4 L5 இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ஆசனத்தை தவிர்ப்பது மிக மிக நன்றாகும். ஸோ முதல்ல இந்த ஆசனம் செய்வதற்கு வந்து நீங்கள் கழுத்தை வந்து, அதாவது உங்கள் கைகளை வந்து, அதாவது உங்கள் உள்பக்கங்களை தரையில் வைத்து நல்லா அழுத்திக் கொள்ளுங்கள். ஸோ முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, முதல்ல ஒரு காலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது வந்து ஒரு 40 டிகிரி ஒரு காலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ முதல்ல அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 காலை வந்து நீங்கள் உத்தான் பாதாசனம் செய்யறதுக்கு முன்னாடி. ஸோ இது 40 டிகிரி. ஸோ அடுத்தது வந்து அப்படியே 60 டிகிரி. இதான் வந்து உங்களுடைய 60 டிகிரி. ஸோ இந்த காலில் 60 டிகிரியில் நிற்கணும். ஸோ இது போனீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. 90 டிகிரி நீங்கள் வர வேண்டாம், 60 டிகிரி பண்ணிங்கன்னாலே போதுமானது. 60, இது வந்து ஒரு 40 டிகிரி வந்துருங்க. ஸோ அடுத்தது இந்த காலுக்கு 40 டிகிரி, 60 டிகிரி, ஸோ 90 டிகிரி. மெதுவாக மூச்சு விட்டுக்கொண்டு காலத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலில் வந்து இந்த மாதிரி காலை வந்து முடியாதவங்க இப்படி கூட வச்சுட்டு நீங்கள் 60 டிகிரியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 60 டிகிரி சரி காலை வச்சுட்டு 60 இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காலுக்கு வந்து நீங்கள் நல்ல பயிற்சி கொடுத்து நீங்கள் இந்த ஆசனத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து முழுமையான உத்தான் பாதாசனத்தை செய்வதற்கு வந்து மிக மிக சுலபமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் 2 காலை எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு நல்ல பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு மூச்சை எடுத்து அப்படி மூச்சை விட்டுக்கொண்டே 2 காலை வந்து 60 டிகிரி கொண்டு இந்த பொசிஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த கால் வந்து நேராக இருக்கட்டும். உங்கள் தொடையில் வந்து முடிஞ்சால் நீங்கள் ஒரு இறுக்கம் அப்படி கொஞ்சம் அப்படி டைட் பண்ணி வச்சுக்கணும். முடியாதவங்க நீங்கள் இந்த காலை கூட இப்படி பிடிச்சிக்கலாம். வயதானவர்கள் வந்து இந்த காலை வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, 60 டிகிரியில் நிற்க வைக்க முடியலைங்கிறவங்க வந்து கைகளால் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். முடிஞ்சவங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறது வந்து கைகளை தரையில் வச்சு இந்த காலை வந்து 60 டிகிரியில் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு 30 கவுண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் அடிவயிறு அப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த வயிறு பகுதியெல்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன், உங்களுடைய தொராசிக் இந்த முதுகு பகுதியெல்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது என்னன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம், உங்களுடைய தசைகள் எல்லாமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். மெதுவாக மூச்சு விட்டுக்கொண்டே காட்டிலே
ரிலாக்ஸ் பண்ணும்போது நல்லா மூச்சு எடுத்து உள்ளே வெளியே நேர் எக்ஸேல் நல்லா நீங்கள் ஒரு ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் ஒரு பக்கமாக திரும்பி மேலே வந்துடலாம். இந்த வீடியோஸ் இந்த உத்தான் பாதாசன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது ரொம்ப ஒரு சிறந்த ஆசனமாகும். அதாவது இதுக்கு இதனுடைய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். ஸோ இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிவயிறு, அதாவது இந்த அடிவயிறுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். இந்த வைப்ரேஷன் ஆகும். இந்த அடிவயிறுல இருக்க எல்லா தசைகளுக்கும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த வைப்ரேஷன் ஆகிறதுனால இந்த விசரல் ஃபேட்ஸ், உங்கள் வயிற்றில் இருக்கிற இந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பித்து ஒரு அழகான வடிவம் உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுடைய வயிறே ஒரு நல்ல வடிவமாக இருக்கணும். இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த சயாட்டிகா ப்ராப்ளம். இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த காலை தூக்கி நிறுத்துவதனால அந்த L4 L5ல இருந்து அந்த கம்ப்ரெஷன் தான் இருக்கும். அந்த சயாட்டிக் நர்வுங்கிறது அந்த மாதிரி கம்ப்ரெஷன் விலகி இருந்தாலும் இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது அது நல்லா உட்கார்ந்துடும். அதனால் இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. வராமல், அதாவது இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த சயாட்டிக்கா வலி அப்படிங்கிறதே வராது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த சயாட்டிக்கா வலி எப்படி இருக்கும், ரொம்ப துடிச்சிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியே வரலாம். மேலும் உங்கள் தொடை, உங்கள் முட்டு வலி, அதாவது மூட்டு, இது எல்லாமே காஃப் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப உறுதியாக்கப்படும். உங்களுடைய மேல் பாகம் நல்ல ரத்த ஓட்டம், தலைக்குலாம் நல்ல ரத்த ஓட்டம் பாய்வதால் நல்ல முகம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த முகம் உங்களுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட மிக மிக நல்ல பலன்களை கொண்டதான் இந்த உத்தான் பாதாசனம். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதனுடைய நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி வேண்டியவங்களுக்கு, மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.